இப்போ நீங்க திருப்பரங்குன்றத்துல போய் கிருத்திகா அப்படின்னு சொன்னா தெரியாதவர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி வைத்திருந்த அவர்களுக்கு சீட்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு. பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கும்போது ஒரு பெண்மணியை எடுத்துன்னு வந்து திருப்பரங்குன்றத்துல, அதுவும் நாங்க அயோத்தியா மாத்த போறோம், அது வந்து எங்களுடைய கடமை அப்படின்னு வந்து பாஜக ஒரு பக்கம் பயங்கரமா போராடிட்டு இருக்கும்போது அந்த தொகுதியில ஒரு பெண்ணை இறக்குறாங்களே, இவங்களால வெற்றி பெற முடியுமானா அங்கதான் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற திமுக தலைவருடைய ராஜதந்திரம் ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த கோயில் நகரம், அங்க இந்த பாஜகவோ இல்ல மதவாத சக்திகளோ அவங்க கொண்டு வந்த எந்த அஸ்திரமும் அங்க பலிக்கவே இல்லை. அந்த ஊர் மக்கள் தெளிவா இருக்காங்க. ஏப்பா வெளியூர்காரங்க எவனும் வந்து இங்க உரட எடுக்காதீங்க, எல்லாம் போங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க அண்ணனா தம்பியா பழகுறோம், மாமனா மச்சானா இருக்கோம், எங்களுக்குள்ள மத வேறுபாடுகள் கிடையாது, ஒண்ணு மண்ணா நாங்க பழகிட்டு இருக்கோம், உங்க ஆணி புடுங்குற வேலையெல்லாம் இங்க வேணாம், கிளம்புங்கன்னு விரட்டி விட்டாங்க. இப்போ அவர்கள் ஏற்கனவே அங்க மக்கள்கிட்ட நல்ல பேர், எல்லா கட்சியை தாண்டி பெண்கள் அவ்வளவு பேர்கிட்ட நல்ல பேரை வாங்கி வச்சிருக்காங்க. சமீபத்துல கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 பேருக்கு அவங்க வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காங்க. அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். கணவர் வந்து தொழிலதிபர், அவர் வந்து தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. சோ அந்த தொகுதி சர்வசாதாரணமாக கிருத்திகா தங்கபாண்டியன் வெற்றி பெறுவதற்கான தொகுதியாக மாறி இருக்குது. இப்போ அறிவிக்கப்பட்ட உடனே அங்க வந்து ரொம்ப உற்சாகம் கரை கொண்டு ஓடுது. சோ அது வந்து இப்போ ஒரு வெற்றி தொகுதியாக மாறி போச்சு.